ஏன்னா என் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் யார் புதுசாக வந்தாலும் நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். ரெமுனரேஷன் பற்றி கேட்டாலுமே நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த சைடு நான் ஆர்டிஸ்டாக தான் போகிறேன். பையன்ற இதுலையோ போகிறதில்ல, நான் ஆர்டிஸ்ட் தான். நான் முத்திரை குத்திடுவாங்கல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அதே மாதிரி ஏன் இந்த கேரக்டரில் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஹெல்த் எஃபெக்ட் ஆகாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்றான். நான் ஷார்ட் ஃபிலிம் வந்தால் கூட நான் பண்ணி தந்துடுறேன். நான் ரிஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் என் நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று ஜாதி தலைவராக அப்படி தான் வருது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் 2026 ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்து அப்படியே உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபேண்டசியாக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார். ஸோ பிரம்மம்.comக்கு அப்புறமா உங்களுக்கான ஒரு படமாக இந்த கிராணி அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க அண்ட் மல்டிபிள் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது இந்த டேரக்டர் தான் இதாக அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாரோடையும் பண்ணுறீங்க. ஐ திங்க் நான் பார்க்குறப்ப எப்படின்னா நீங்கள் எல்லா புதுமுகங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். லைக் கம்ப்ளீட்லி அந்த படத்தில் உங்களோட அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்றதே அந்த படத்தை வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த ரெண்டு பக்கம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது? பிகாஸ் ஏன்னா அவருடைய அந்த இனிஷியல் ஃபேஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இயக்குனராக அவர் 4 இயக்குனர்லேருந்து வர்றதுலேருந்து பிட்ஸா அண்ட் ஸ்டில் இப்போது ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறப்போ அந்தையும் இதையும் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அந்த சைடு நான் ஆர்டிஸ்டாக தான் போகிறேன். பையன்ற இதுலையோ போகிறதில்ல, நான் ஆர்டிஸ்ட் தான். இந்த பக்கமும் டைரக்டராக நான் ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு நான் அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா நியூ கமர்ஸுக்கு, ஏன்னா என் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் யார் புதுசாக வந்தாலும் நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி சொல்லும் பொழுது ரெமுனரேஷன் பற்றி கேட்டாலுமே நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உன்னுடைய லைஃபு, இந்த கேரக்டர் நான் கரெக்டாக சூட்டாவேன், கரெக்டாக செய்வேன் தெரிஞ்சுன்னா நான் வந்து பண்ணித்தர்றேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் ரிஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸ்டோரி மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். நம்ம ஸ்டோரி வந்து வேறு எதுலையுமே ஒரு இதுலேயும் நம்ம இன்வால்வ் ஆகிடக்கூடாது. ஏன்னா முத்திரை குத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஏன்னா ஆர்டிஸ்ட்டு பொதுவாக கலைஞர்கள் எல்லாருமே ஒரு பொதுவான ஆட்கள் தானே, எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கேன் நான். ஆனால் என் நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சம்மந்தப்பட்டதாக தான் வருது. என்னுடைய கேரக்டர் ஒன்று ஜாதி தலைவராக அப்படி தான் வருது. இருந்தாலும் ஸ்டோரியை பார்க்கும் பொழுது கடைசி அவங்க சொல்கிற இது வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவேன். அவங்க ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தால் நான் ஒத்துக்கிறது. நான் ஷார்ட் ஃபிலிம் வந்தால் கூட நான் பண்ணி தந்துடுறேன். அதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான். இப்போ கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், போன மாதம் கூட ஒரு பண்ணேன். அவங்க ஏதோ ஒரு கூத்துப்பட்றையில் ட்ரைனிங் எடுத்தவங்களாம், அவங்க கேட்டாங்கன்ட்டு ஒரு நாள் பண்ணி கொடுத்தேன் நான் 2 days. சார் அதே தான். இப்போ நீங்கள் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அண்ட் உங்கள் வீட்லேயே ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ சில படங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம நினச்சிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்த்திக் சாருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? லைக் ஃபாதர் சன் உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இருக்குமா? இல்லை, நான் என் படத்தை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நானும் அவன் படத்தை பற்றி, நான் படத்தில் நடிக்கிறதுனால எல்லா பற்றியும் தெரியும் எனக்கு. எல்லா படமே ஓரளவுக்கு டீசெண்டான படங்கள். அதனால் இதை பற்றி நாங்கள் பெருசாக பேசிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஏன் இந்த கேரக்டரில் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஹெல்த் எஃபெக்ட் ஆகாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்றான் அவன். அவ்வளோதான், ஒரு பேஷனாக தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து. ஸோ அந்த பேஷனாகவே பண்ணுங்க அப்படின்றான். தெளிவன் ப்ரோ.
திருப்பி உங்ககிட்ட நான் வரேன். ஸோ நீங்களுமே இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வத்திக்குச்சியில் ஸ்டார்ட் பண்ணி பேக் டு பேக்கில் யூ டூயிங் மெனி ஃபிலிம்ஸ். பெரிய ஸ்டார்ஸோட படமும் பண்ணுறீங்க, சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்க்கு வந்து நீங்கள் இது இப்படி தான் நான் பண்ணணும், ஐ வாண்ட் பி இன் எவ்ரி பார்ட். ஏன்னா இப்போ காலா, ராயன், கூலி இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்லையும் இருக்கிறீங்க. அண்ட் ஆல் அதர் ஃபிலிம்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு படங்களையும் இருக்குது. இது நீங்கள் தான் பர்பஸாக அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இப்போ வரதில் நம்ம இது பண்ணுறது நமக்கு ஒரு அமைப்பாக வருதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ராயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் கூப்பிட்டு அன்றைக்கே அப்படியே ஜாயின் ஆகிட்டேன் அப்படியே ஷூட்டில். நெக்ஸ்ட் டே கூட போகல. அந்த மாதிரி இப்போ கூலி கிடச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டு. லோகேஷ் சார் கிட்ட, ரஞ்சித் சார்கிட்ட ஒர்க் பண்ணது, அப்புறம் மாவீரனில் ஒர்க் பண்ணது, இப்போ லேட்டஸ்ட்டாக 11 இந்த மாதிரி நிறையா படங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அதில் எல்லாத்துலேயுமே வந்து அது நோட்டீஸ் ஆகுறோன்றது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து நம்ம கவனிக்கப்படுறோம். அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர்கள் நம்மளே ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்றது சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த படமும் அந்த மாதிரி தான். இந்த படமும் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு இந்த கேரக்டரை ஒரு ஹோல்டு பண்ணும் அந்த பிளேவை அப்படின்றவும் சந்தோஷமாக தான் இருக்குது. டைரக்டர் சார், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வடிவுக்கரசி மேம் வந்து ஷீஸ் ஏஜ் பர்சன் அண்ட் அவங்களுக்கான மேக்கப் இந்த படத்தில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அண்ட் அவங்க வந்து அந்த பெண்ட் பண்ணி நடிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது. ஸோ ஹர் ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு சார்? அந்த விஷயத்தை மேனேஜ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி கெட்டப் இருக்கும்ன்றது முதல்ல சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து அருணாச்சலம் படத்தில் பெண்ட் பண்ணி நடித்தேன். கொஞ்ச நேரம் நடிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கேரக்டர் மட்டும் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இல்லைம்மா நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக கதை சொன்னேன். கதை சொல்லும்போதே அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க, பயங்கர சாஃப்ட்டு. கதை கேட்கும்போதே நானும் மேடமும் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் கதை சொல்லிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் அடிச்சது, அலறிட்டாங்க. அலறி போய் ஃபோன் பண்ணோன்னு திட்டிட்டு இருந்தாங்க, எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ கதை கேட்டு முடித்த உடனே அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் வந்துருச்சு. சரி ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் பண்ணுறேன். நானும் சொன்னேன், அம்மா பார்த்துக்கலாமா, கஷ்டப்படாமல் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேக்கப் டெஸ்ட்டுக்கு போனோம். அதுக்கு எனக்கு ஒரு தம்பி, தங்கமான ஒரு தம்பி கிடச்சான், பிரசாந்த்னு. அவன் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சினிமாவில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு அவன் ஒரு மேக்கப் பண்ணி காமிச்சான். எனக்கு அசத்தலாக இருந்துச்சு. ஆனால் அந்த என்னென்னா அந்த மேக்கப் போடுறதுக்கு 5 hours ஆச்சு. அந்த மேக்கப் அம்மா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபஸ்ட்டு டேவே அந்த அம்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லாக அவன் மேக்கப் போட்டான். 5 hours ஆச்சு. வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அம்மா சூப்பராக இருக்குமான்னு சொன்னேன். ஆனால் 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னாங்க. எப்படிம்மா நம்ம டெய்லி போடணுமேம்மா அப்படின்னா, சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. லஞ்ச் பிரேக் முடியும் போது அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ எதாவது லிக்விடாக எதாவது கொடுப்போம், அதை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே செட்டுக்கு வருவாங்க. அந்த வீடு வந்து எனக்கு ஒரு 7 o'clock வரைக்கும் தான் அந்த வீடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஃபுல்லாக கோஸ்ட் வந்துருமா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் டார்க்காக இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதை உரிச்சா அவங்களுக்கு அப்படியே எரியும் அம்மாவுக்கு. அந்த போட்ட மேக்கப்பை வந்து உரிச்சு எடுப்பாங்க. அப்படியே ஹோலாக ஆகிடும் ஃபேஸ்லாம். ஒரு 5th டேலாம் அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்னால் முடியல, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் உட்காந்து அம்மா கூட ரொம்ப நேரம் பேசி, வேறு வழியில் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அம்மாவுக்கு எடுத்ததெல்லாம் போட்டு காமிச்சோன்னா நம்ம மறுபடி அந்த ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்களுக்கு நம்மளோட ரிசல்ட் அது பார்க்கும்போது அவங்க மறுபடி ஓகே சரி அப்போ எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. இப்போது நம்மளை அம்மா அல்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கடவுளை வேண்டிட்டு டிக்கெட்டை போட்டு அமுச்சு விட்டோம். அப்புறம் போய் ஒரு 5 days கழிச்சுட்டு கால் பண்ணாங்க. சரி ஓகே நீ ஷெட்யூல் போடு பார்த்துக்கலாம். டாக்டர் டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் டாக்டர்லாம் திட்டிருக்காங்க பண்ணாதீங்கன்னு. திரும்பவும் வந்தாங்க, மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் பண்ணி எடுத்தோம். மொத்தம் எத்தனை நாள் சார் போச்சு மேம் ஷூட் மட்டும்? அவங்களோட ஷூட் மட்டும் எனக்கு 10 days போச்சு. ஓகே. அவங்களோட ஷூட் ஒரு 10 days அவங்களுக்கு பண்ணோம். ஏன்னா அதுக்கு மேலே பண்ணி தான் எனக்கு கொண்டிருப்பாங்க. ஆனால் கேமரா முன்னாடி வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த ஃபீலு அந்த எமோஷன்லாம் எடுப்பாங்க. அப்படி அந்த ஒரு அடிக்கிறதுக்கு அப்படி மேலே எழுந்திரிக்கும் போதெல்லாம் அப்படி பயங்கரமாக எழுந்திரிவாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நரேன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். வடிவுக்கரசி அம்மா கூட ரொமான்ஸ் எல்லாம் இருந்ததா சார் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே அம்மாவை வந்து அந்த படத்தில் பார்த்து ஒரு பயம் ஒரு விஷயம் இருக்கும். அம்மா அந்த மரத்துக்கிட்ட அந்த கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பயமோடு இருக்கும். ஸோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து லைக் அந்த ஊரில் இறங்குறோம், கோயம்புத்தூரில் இறங்குறோம். அண்ணா ஃபோன் பண்ணிட்டு உங்கள் பேர் உங்கள் கூட தான் இருக்காங்க. நான் யார் சுற்றி பார்த்துக்கு சரி ஓகே யாருனா இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் வடிவுக்கரசி அம்மா இருப்பாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? அதுதான் அவனுக்கு, நீ என்னை நம்பி வா, நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. சாப்பிட்டுட்டே இருக்கும். அம்மா கிட்ட பயந்துட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு.
நீ இது சாப்பிடு. சரிங்கம்மா. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் உன் காஸ்டியூம் இதுதான், ஒரே ஒரு வேஷ்டி ஒரு துண்டு அவ்வளோதான், இதான் உனக்கு ஃபுல்லாக படத்தில் முடிய போதுன்னு. சரி வாயில் மட்டும் ஒரு கெமிக்கல் போட்டு அது ஒரு 5 days ஃபுல்லாக அதை ட்ராவல் பண்ணிட்டோம். ஓகே. அதான் எனக்கு மேக்கப் ஃபுல்லாகவே, மிச்சம் எல்லாமே அப்படியே தான் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அம்மாவோட பயந்து பேசிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் சீனே ரொமான்ஸ் சீன் வச்சுட்டாங்க. ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னண்ணா ஃபீல் பண்ணுப்பா ரொமான்ஸ், ஆனால் பண்ணுறேன்னா, ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க, ரொமான்ஸ் பண்ணுப்பா. அம்மா வராங்க, மிரர் ஷாட்டு. ஸோ அம்மா வந்து அவங்க வயசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், என்னோட யங்ஸ்டர்ஸ் இருக்கும். நான் மிரர் பார்த்து நான் தெனாவட்ட அப்படி ஒரு மாதிரி, நான் இன்னும் எப்படி இருக்கேன் பாரு, நீ இன்னும் எப்படி இருக்க, அந்த ஒரு இம்ப்ரெட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் கிட்ட வந்து என் கை தொட்டுட்டு முடியல, ஒரு பயத்தோடவே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொமான்ஸை ஒரு பயம்பக்தியோட பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொமான்ஸாகவும் ஃபீல் ஆகல, என்ன கைட்டீரியான்னு கூட எனக்கு ஃபீல் வரல. சிம்பிள் விஷயம். ஆனால் டைலாக் நான் பார்த்துக்கிறேன், எங்கெங்கேயோ பேட்ச் பண்ணிட்டார் ஃபுல்லாத்தையும். ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு படம். அண்ட் உங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் நாங்கள் ட்ரைலரில் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? சாருடைய டேலண்ட் வந்து வேறு மாதிரி. ஆக்சுவலாக கதையில் வந்து எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து பேசும்பொழுது, சார் ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. வேறு எதுவுமே சொல்லலை, ஓகே அப்படின்ட்டேன் நான். ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டே ஷாட்டுக்கு போயாச்சு. யாரோட நடிக்க போகிறோம்னு தெரியாது எனக்கு. சரி இப்படி தான் கதை போகும் போல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபுல் ஸ்டோரி கேட்கலையே, நான் எதுவுமே கேட்கலையே. பட் பேசிக்காக எப்படி சார் நீங்கள் கதை கேட்பீங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய புது பேசிக்காக நான் கதையும் கேட்க மாட்டேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது, என்னுடைய சீன்ஸ் என்னன்றது பேப்பர் கொடுத்துருவாங்கல்ல. பேப்பரும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நீங்கள் கிளம்பி வாங்க சார்ன்றாரு. டைலாக் தெரியாது, எதுவுமே தெரியாது, சீனும் தெரியாது. ஒரு புது மாதிரியான கெட்டப்பில் போகிறோம் அப்படின்ட்டு தான் அந்த இதில் சரி ஏதோ புது மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இவரை மட்டும் இவர் நடிப்பார் போல இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு செலிப்ரிட்டி ஷோக்கு முன்னாடியே கூப்பிட்டாரு. சரின்னு பார்த்தேன். பார்க்கும் பொழுது தான் எனக்கு ஆஹா சூப்பராக ஒர்க் பண்ணிடுறேன். உண்மையிலேயே அது சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சீன் வச்சுருப்பாருன்ட்டு. எனக்கு வந்து அது பெரிய பூஸ்டப் அந்த சீனு. என் வீட்டில் இப்போ செலிப்ரிட்டி ஷோ பார்க்கும்பொழுது என் வீட்டிலே சொல்லுச்சு, உங்களுடைய பார்வையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய பார்வையில் ஒரு பயம் எல்லாமே இவர் கேட்ட மாதிரி பார்த்ததுனால ஒரு பயம் இருக்கணும் சார், எப்பயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் உண்மையிலேயே அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஏன்னா இது ரொம்ப பெரிய டேலண்ட் இது. இப்போ நீங்கள் சினிமான்னு எடுத்தோம்னா டைரக்டர் வந்து சீன் பேப்பர் கொடுத்துருவாங்க, டைலாக் பேப்பர் கொடுத்துருவாங்க, நம்மளுடைய ஆர்டிஸ்ட் மேலேயே போட்டிருப்பாங்க இன்னாருடைய வீடு, யார் யார் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுடைய டைலாக் அப்படின்றப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே போய் அவர் மனசில் என்ன தோணுதோ அதான் டைலாக். ஓகே. ஆனால் அந்த டைலாக் நல்லா இருக்கும். 2-3 பஞ்ச் டைலாக் அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மேடம் எங்களை நல்லா கவனிச்சுட்டாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர் எங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாருக்குமே அந்த வசதிகள், நாங்கள் தங்கின இடம் அருமையான இடம், சாப்பாடு நல்ல சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட் எங்களுக்கு இமீடியட்டாக எங்கேயோ போகணுமோ அங்கெங்கே அந்தந்த ஊருக்கு கரெக்டாக டிக்கெட்டு கையில் வந்துடும். அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் வந்து புதுசாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த 2026 ஒரு பயமுறுத்துகிற படம் எடுத்திருக்காங்க. இவங்க இஷ்டப்பட்டு கஷ்டத்தை தேடிக்கிட்டாங்க. புரியுது சார், எனக்கு புரியுது. படம் வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம்னு யாராலையும் நினைக்க முடியாது. இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எல்லாருமே ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அடுத்தடுத்து நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க. வடிவுக்கரசி அம்மா முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் தவிர வேறு எங்கேயுமே டைலாகே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அந்த படத்தில். எஸ் ஆமாம், அது இன்டென்ஷனலாக உருவாக்க இது பண்ணது அந்த ஸ்கிரிப்ட். இல்லை அந்த கேரக்டர் வந்து பேசிச்சுன்னா அந்த கேரக்டர் நிற்காது, அந்த கேரக்டர் பேசக்கூடாது. அதுக்காக தான் வடிவுக்கரசி அம்மாவை செலக்ட் பண்ணுது. வடிவுக்கரசி அம்மா தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும், வேறு யாராலையும் அதை பண்ண முடியாது. அவங்களோட ஐ எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஃபேஸ் லுக்கு, அவங்க சும்மா டில்டப் பண்ணி பார்த்தாங்கன்னா அது வேற மாதிரி. அருணாச்சலத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஜென்ரலாகவே அம்மா கிட்ட நீங்கள் போய் பேசும்போது அம்மா அப்படி உங்களை நிமிந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு லேசாக ஒரு ஜர்க் அடிக்கும். அவங்க தவிர வேறு யாரும் அதை பண்ண முடியாது. மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கத்தில் அந்த டைலாக்ஸ் முடிச்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா விஷுவல் மீடியா, நம்ம சீனாக விஷுவலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுமே தவிர பேசி கன்வே பண்ணக்கூடாது. அது சும்மா டயலாக்லேயே வந்து நான் கொண்டுட்டேன், நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. விஷுவலாக கன்வே பண்ணணும் தான் எப்போவுமே நான் நினைப்பேன். ஸோ அதனாலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் பேசாது. நிறைய கேரக்டர் இப்போ சார் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சார் இப்போ முக்கியமான கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர யாருக்குமே பெரிய டயலாக்ஸ்லாம் இருக்காது.
அந்தந்த டயலாக்ல அப்படி முத்து தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்க பார்க்கறது, பயப்படுறது, அதுதான் கன்வே பண்ணும் ஒரு விஷயத்த. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூ கார்த்திக் தான் லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ் பண்ணணுன்றதுல கிளாரிட்டி. ஆமாம். கூ கார்த்திக் வந்து ஆக்சுவலி ஏன்னா எனக்கும் கூ கார்த்திக் நல்ல வேவ்ல இருந்திருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கூ கார்த்திக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேருமே. நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இந்த பிரதாபன் கேரக்டர் வந்து திலீபன் சார் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. திலீபன் சாருக்கு தெரியும் நான் நிறைய பேர் தேடலை, டேரெக்டாக திலீபன் சார்கிட்ட வந்தேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி சார் டேரெக்டாக சார்கிட்ட போய் சார் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது நிற்கும் அப்படின்னு. அதே மாதிரி வடிவரசியம்மா, ஓகே, அதே மாதிரி நம்ம நரேன், இவங்களாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமாக்ஸில் சிங்கம்புலி சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்து சொல்லிங்க வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் உட்காந்துருக்கும். ஸோ என்னோட நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சதுன்றது என்னோடய ஸ்கிரிப்டு அது தானாக எனக்கு கொடுத்துச்சு. ஸோ உங்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ இந்த கிராணின்ற ஒரு கேம் பேஸ் பண்ணி அதோட இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. முக்கியமாக அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது. ஆக்சுவலி ஒரு ஹாரர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். எனக்கு வந்து நம்மளோட கிராமிய கதைகள் நிறைய இருக்குது நம்ம ஊரில் கிராமிய கதைகளுக்கும் பேய் கதைகளுக்கும் நம்ம ஊரில் பஞ்சமே இல்லை. நம்மளை தூங்க வைக்கிறதுலாம் அதான் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் ஒன்றும் அது குறைவில்லையேன்னு யோசித்தோம். பட் அதுக்கு பேஸாக ஒன்று தேவைப்பட்டப்போ எனக்கு நான் விளையாடினேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு காலத்தில் மூழ்கி போயிருந்தது அந்த கிராணி கேமு. ஓகே. ஸோ அந்த கிராணி எனக்கு ஹாரர் அப்படின்னோடனே எனக்கு கிராணி ஞாபகம் வந்துடும். ஒரு அந்த பாட்டி வந்து எந்த நேரம் வந்து அடிக்குமோன்ற பயத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த கேமில். ஸோ அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் அதை பண்ணோம். ஓகே. ஸோ அதனால உருவானது தான் அந்த கிராணி. ஓகே. எனக்கு இனிஷியலி இந்த வீடு அந்த கிராணிலாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் அந்த விடாது கருப்போட ஒரு சின்ன ஸ்பார்க் தட்டுச்சு சார். ரொம்ப இல்லைனாலும் அந்த பாட்டி கேரக்டர் மட்டும் இல்லை. ஆக்சுவலி விடாது கருப்பு வந்து பாலச்சந்தர் சாரோட ஒரு கிரியேஷன். அது வந்து ஆக்சுவலி அங்கே அது டோட்டலாக வேறு ஒரு ஜானர். நம்ம வந்து முழுக்க என்டர்டைன்மெண்ட்டு தான். நம்ம ஒரு ஹாரர் ஹார்ட்கோர் ஹாரர் சொல்லுவோம், அலற விடுவோம் அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணது இது. சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஆல் ஓவராக எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பயத்தை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹாரர் படம் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அந்த ஜானர் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும்னு தான் அதை எடுத்தது. ஓகே சார். பட் ஹாரர் பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் அதிகமாக ஹாரர் காமெடின்னு ஒரு ட்ராக் இருக்குது, ஆக்சுவல் ஹாரர் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இது எப்படி ட்ரீட் பண்ணி? இது ஆக்சுவல் ஹாரர், அதுதான் ஆக்சுவலாக அதான் சொல்ல வந்தேன். இப்போ நான் கூட சில இடங்கள் அதான் சொன்னேன். இப்போலாம் பேயினாலே கொஞ்சம் காமெடி ஆகிப்போச்சு. சரி ஓகே அது வருஷம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. பட் நாம் பேய் படம் பண்ணல. ஃபஸ்ட்டு திங் அது பேய் படம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் ஹாரர் இது கம்ப்ளீட்டாக. ஓகே. நம்ம வந்து இப்போது சமீபத்தில் ஹாலிவுட்டில் வந்து லைட்ஸ் அவுட்னு ஒரு மூவி அடி பிரித்து எடுத்தது. அதே மாதிரி ஹிந்தியில் வந்து தும்பாட்னு ஒரு மூவி, அதெல்லாம் அப்புறம் பேரின்னு ஒரு மூவி அனுஷ்கா சர்மா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவல் மூவிஸ். பட் தமிழில் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி நாம் தான் தமிழில் வந்து ஹாரரோட எக்ஸ்ட்ரீம்லாம் பண்ணியிருக்கோம். யார் நீ, 13ஆம் நம்பர் வீடு, அதெல்லாம் நாம் தான் ஒரு காலத்தில். ஸோ நாம் திரும்பவும் அந்த மாதிரி உண்மையான ஒரு ஹாரர் பண்ணணும்னா இது ப்ராப்பர் ஹாரர். அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய பாட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த கேரக்டர் பற்றியும் அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஹாரர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ட்ரெயினியாக தான் இருப்பான். ப்ளஸ் ஆனால் கதையில் ஒரு ட்ராவலில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அது வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் தான் தேங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ப்ளஸ் வந்து இப்போ அண்ணன் கூட நடித்தது, கஜராஜ் அண்ணன் கூட, சிங்கம்புலி அண்ணன் கூட நடித்தது, வடிவகரசியம் கூட நடித்தது, எல்லாம் மோஸ்ட் சீனியர் பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே. அவங்க கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. மேம், இந்த படத்தில் ப்ரொடியூசர் நீங்கள் தான். அண்ட் இந்த ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது? அண்ட் என்ன ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த படம் பண்ணணும் அப்படின்றது? பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிக்காமல் அந்த படத்தை நான் இறங்கி பண்ணல, இஷ்டப்பட்டு தான் இறங்கணும். ஓகே. 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கிறோம். நைஸ். அது உங்கள்கிட்ட கொண்டா சேர்த்துக்கணும், நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும். கண்டிப்பாக. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இதுதான். என்ன ஒரு விஷயத்தினால சினிமாவில் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரணுன்ற ஒரு ஆசை? இல்லை படம்லாம் நான் நிறையவே நான் பார்க்க மாட்டேன். சாங்கு தான் கேட்பேன். இத்தனைக்கும் சாமி பாட்டு தான் நிறையா கேட்பேன், அவருக்கு தெரியும். ஓகே. ஆமாம். அப்புறம் எப்படி ப்ரொடக்ஷனுக்குள்ளே? அதான் நாங்கள் ஏற்கனவே இந்த கேமரா ரெண்ட் கொண்டு விட்டுருந்தோம். அதனால் சினி ஃபீல்டுக்குள்ளே இருந்தேன். சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, இறங்கிட்டோம். சரி இதே ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு ட்ரை தான் இது. இதில் இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட். நாங்கள் 2 பேரும் இது இல்லை, பணம் என்னோட தான் இருக்கலாம், ஆனால் சப்போர்ட் இவங்க எல்லாம் எனக்கு வடிவமாக
சாரு திலீப் சாரு பசங்க எல்லாருமே இந்த குட்டி ஆண்டுங்க ரொம்ப சப்போர்ட். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறது தான். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். And இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்த அந்த ஸ்டோரி அண்ட் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு வந்து ஆல்ரெடி வேற ஒரு பிரதர் மூலியமா தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்தேன் நான். நாள் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கதை எதுவுமே கேட்கவே இல்லை. சார் கிட்ட மட்டும்தான் பேசினேன். சார் ஃபோனில் கூட எனக்கு கதை எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போதே ஓகே நல்லா பண்ணுவாங்க, குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. என்ன ஷார்ட்டு என்ன நடிக்கிறோன்னே தெரியாது. சார் வந்து இதை செய்யணும், கண்ணு மூடிட்டு செய்வோம். அது எதுக்கு செய்கிறோம், என்னதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஸ்டோரியில் வந்து படமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபிலிம் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நம்ம நிறையா காட்டலாம். அந்த பயம் திகில் அதெல்லாமே. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் எனக்கு இந்த ஹாரர் ஃபிலிம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மேம், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து சினிமாவில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லைக் அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த படத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பிரேக் பண்ணி லேயர் பை லேயராக அந்த படத்தை வந்து ஒரு ஸ்டடியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன படம் வந்தாலுமே அதுக்குள்ளே அது ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக மாற ஆரம்பிக்குது. டீகோட் பண்ணுறாங்க, மக்களே டீகோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த கிராணி படம் இன்னைக்கு 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ இது மக்கள் மத்தியில் என்ன விஷயத்தை ஏற்படுத்த போகுது அண்ட் மக்கள் அது என்ன ஒரு மைண்ட் செட்டில் வரணும்? எவ்ரி ஒன் இன்னைக்கு கிரியேட்டர் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதை தாண்டிட்டு நம்ம சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த வேறு விதமாக காட்டணும் அப்படின்றதுல ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருக்குது. எனக்கு விஷுவலாக நான் சொல்லணும். அந்த விஷுவலாக நான் சொல்கிறத தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லணும். அவங்க தியேட்டரில் உட்காந்து அதை என்ஜாய் பண்ணணும். அந்த உணர்வு, அந்த பயம். நம்ம போய் இப்போ ஒரு ஹாரர் படம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கெட்டியாக பிடிச்சிட்டு இருட்டு ரூமில் பார்க்கும்போது இருக்கிற அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஓடிடியில் உட்காந்துக்கிட்டு நம்ம டிவியில் இப்போ வீட்டில் தோசை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு பார்க்கும்போது அந்த அந்த இது கிடைக்காது. ஆக்சுவலி உண்மையாக அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அது தியேட்டரில் உங்களை வந்து அலற வைக்கும். இல்லை டீகோட் பண்ண நாம தான் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம இடம் கொடுக்குறோம்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார், ரைட், ஓகே. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனையாயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.